இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்சியை விட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த கட்சியில் இவ்வளவு துரோகிகளை வச்சுக்கிட்டு நாம் இவ்வளோ நாளாக ஜமாளிச்சு வந்துருக்கிறோம். 10 வருஷ காலமாக அந்த துரோகிகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு நம்ம எடப்பாடியார் இந்த கட்சிக்குள்ளே இத்தனை துரோகிகளை, இந்த கட்சிக்கு போகலாமா, அந்த கட்சிக்கு போகலாமா, அங்கே ஓடலாமா, இங்கே ஓடலாமான்னு 2 மனசாக இருந்தவங்க, ஒரு மனசாக இருந்தவங்க பூரா ஓடிட்டாங்க. முதவே 2 மனசாக இருந்துக்கிட்டு வேட்பாளராக நின்று ஜெயிச்சு நம்மளும் ஏதாவது ஒன்று ஆளுங்கட்சியாக ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா நம்ம கொள்ளையடிச்சு திங்கலான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எக்கச்சக்க பேர் இருந்திருக்காங்க. அதுவே நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். பாரு, ப்ரெஸ் மீட்டிங்கில் பேட்டி கொடுக்குறவங்க கூட சவுக்கு சங்கர் கூட பார்த்தீங்களா, நம்ம தலைவர் என்னமா பேசுகிறான் பாருங்கள். நீங்கள் நல்லா ஒத்து கவனிக்கணும். அங்கே சிரித்தவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. நீ சிரிக்கும் சிரிப்பல்லவோ பொன் சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது இங்கு சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது அப்படின்னு சொன்ன எம்ஜிஆரின் வரிகளுக்கு இணங்க ஒவ்வொரு தொண்டைகளும் இவரை பார்த்து ஏளனமாக சிரிச்சுட்டு போகிறாங்க. இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, நீங்கள் அனைவரும் இனிமேல் இருக்கும் கட்சி நிர்வாகிகளும் கட்சி பொறுப்பாளர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் கூட நம்ம கண்டுக்க முடியாது. தொண்டர்களே, நீங்கள் தான் வீர் கொண்டு எழ வேண்டும். இனிமே இந்த கட்சியும் கொள்கையும் காப்பாற்றணும்னா தொண்டர்கள் தான் உருமாறி வரணும். இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதாங்கிற ஒரு இது வந்துருச்சு. நிர்வாகிகளை நம்பி பிரயோசனம் இல்லை, கட்சி தலைவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை. இனிமேல் தொண்டர்கள் தான் எந்திரிச்சு நிற்கணும். நம்ம கட்சியை வலுப்படுத்தணும்னா, நம்ம சின்னத்தை நிலைநாட்டணும்னா நம்ம தொண்டர்கள் தான் இனிமேல் முன்னுக்கு வரணும். நம்ம விழுப்புரத்தில் பசுபதி மாதிரியும் இது ஆளுக தான் மீண்டு வந்து இந்த கட்சிக்காக தான் என் உயிர், என் கட்சிக்காகத்தான் இது சொன்னது மாதிரி பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு எம்எல்ஏ சொன்னது மாதிரி, நான் எங்கள் ஆயப்பனுக்கு பிறந்தவன். நான் பிறந்ததுலேருந்து எங்கள் ஆயப்பன் மூஞ்சியத்தான் நான் பார்த்தேன், வேறு முகத்தை நான் பார்க்கல. அதே மாதிரி நான் இந்த கட்சிக்கு தான் இருந்தேன், இந்த கட்சியிலே தான் இருப்பேன், இறக்கவரையும் இருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டி எனக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு கொள்கையிலையும் ஒவ்வொருத்தனுக்கு பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், போகலாம் வரலாம். அது நம்மள்ட்ட இருக்கணும்னா இருக்கும், நம்மள்ட்ட போகணும்னா நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சா அது தன்னாலேயே போயிடும். ஒரு பச்சை புள்ள மாதிரி இருந்த ஒரு முகத்தை இவங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஏதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கட்சி தொண்டர்களே நீங்கள் பாருங்கள், உத்து கவனிங்க. யாரும் கலக்கமடைய வேணாம், யாரும் சோர்வடைய வேணாம். கட்சி தொண்டர்கள் நிமிர்ந்து நிற்க வேணும். நீங்கள் எல்லாரும் ஒரு தீவிரமாக செயல்பட்டு நடைபெற இருக்கிற அந்த இடைத்தேர்தலில் கொஞ்சம் நல்லா செயல்படணும். நானும் அந்த தாராபுரத்துலேயும் பெருந்துறை பக்கமாக நானும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடலாம்னு இருக்கிறேன். தேர்தல் அறிவிக்கட்டும்னு இருக்கிறேன். நானும் உங்கள் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கட்சி மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம். எடப்பாடியார் அப்படிங்கிறதுனால இல்லை, எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே, நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலேருந்தே எனக்கு அந்த கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் வந்து நான் இந்த கட்சிக்காக நான் ஒரு பிரச்சாரத்தில் இறங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் ஒரு என்னையால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வர்றோமோ இல்லையோ, என்னையால் முடிஞ்ச அளவுக்கு என் கை காசை போட்டு செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு 10 பேர்த்த வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணலாமான்னு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பக்கத்து தொகுதியாக தாராபுரம் போக்குவரத்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஏரியாவில் உங்கள் பக்கத்து மாவட்டத்துக்காரன் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் வீர் கொண்டு எழ வேண்டும். பெண்மணிகளும் கண்மணிகளும் அம்மா தாய்களே, வருகின்ற இடைத்தேர்தலில் நீங்கள் மாபெரும் வெற்றியை நம்ம அண்ணனுக்கு, எடப்பாடியார் அண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு உங்களை இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும்